விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய குக் வித் கோமாளி ஷோ சீசன் 5 தொகுத்து வழங்கிட்டு வந்த விஜய் மணிமேகலை திடீர்னு அந்த ஷோல இருந்து விலகி பலருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வருது. விஜய் மணிமேகலை குக் வித் கோமாளி ஷோல இருந்து விலகுறேன்னு சொல்லி வெளியிட்ட அறிக்கையில எனக்கு இந்த புகழ் பணம் தொழில் வாய்ப்புகள்னு இப்படி எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சுயமரியாதைன்ற ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருந்து கிடைக்கலனா அங்க நான் இருக்கவே மாட்டேன், சுயமரியாதை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கான சுயமரியாதை இந்த ஷோல இருந்து எனக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த ஷோல குக்கா இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் ஆங்கர் என்னோட வேலையை செய்ய விடாம ரொம்ப குறுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட பர்சனலா போய் இன்டைரக்டா சொல்லி அவங்க கேட்கல. சோ அவங்க தான் நான் விலகிறதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஆக்சுவலா விஜய் மணிமேகலை பிரச்சனைக்கு காரணமான ஃபீமேல் ஆங்கரோட பேரை சொல்லலனாலும் அது விஜய் பிரியங்கா தான்றதை ரொம்ப ஈஸியாவே பலரும் கண்டுபிடிச்சு அவங்களோட பழைய போஸ்டுக்கு கீழே போய் அவங்கள நெட்டிசன்ஸ் திட்டி தீர்த்துக்கிட்டு வராங்க. அதே நேரத்தில் விஜய் மணிமேகலையோட இந்த ஒரு செயலை பாராட்டி இவங்களுக்கு சப்போர்ட்டிவா பலரும் பேசி கமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில ஆக்ட்ரஸ் அனிதா சம்பத் தைரியம் தான் ஆல் தி பெஸ்ட் மணின்னு சொல்லி ஹார்ட் எமோஜி வச்சு ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பிரியங்காவை இன்டைரக்டா தாக்கி பேசுற வகையிலும் மணிமேகலைக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ற வகையிலும் சில போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கர்மான்றது உண்மை, யார் அடுத்தவரை கீழே போட்டு மிதிக்க நினைக்கிறாரோ அவர் அதே போல இன்னொருத்தரால செருப்படி வாங்குவார்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு போஸ்ட்ல மத்தவங்க எவ்வளவு கேவலமா உங்களை வச்சு விளையாடுறாங்கன்றது முக்கியம் இல்ல, ஏன்னா இந்த காலத்துல கர்மாக்கு பெரிய பசி இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்துக்கும், நீங்க தூய்மையான நோக்கத்தோட நகருங்கன்னு சொல்லி இதை விஜய் மணிமேகலைக்கு அறிவுறுத்துற வகையில சொல்லியிருக்காங்க.